அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வில் பொது தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இயல் வாரியாக தொடர்ச்சியாக வீடியோ கொடுத்துட்டு இருக்கேன். இன்று 7ஆம் வகுப்பு 2ஆம் இயலிருந்து வீடியோ கொடுத்துருக்கேன். 6ஆம் வகுப்பு முழுவதும் இயல் வாரியாக வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார்? ராஜமார்த்தாண்டன். ஆப்ஷன் பி. இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜாதவ் பயேங். ஆப்ஷன் சி. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சுரதா. ஆப்ஷன் ஏ. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்று பாடியவர் யார்? பாரதியார். ஆப்ஷன் டி. பொருத்தமில்லாத நூலை கண்டறிக. மண்குடிசை. ஆப்ஷன் சி. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? மேட்டுப்பாளையம். ஆப்ஷன் பி. தமிழ்நாட்டில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் எது? முண்டந்துறை. ஆப்ஷன் சி. அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற நூலை எழுதியவர் யார்? ராஜமார்த்தாண்டன். ஆப்ஷன் சி. கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் டேஷ். ராசகோபாலன். ஆப்ஷன் சி. நாவற் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது டேஷ். கோலிகுண்டு. ஆப்ஷன் சி. காட்டை குறிக்கும் சொற்களில் பொருத்தமில்லாத சொல் எது? முகில். ஆப்ஷன் பி. கவிஞர் சுரதா யார் மீது மிகுந்த பற்று கொண்டிருந்தார்? பாரதிதாசன் மீது. ஆப்ஷன் சி. இந்தியாவில் டேஷ் மாநிலத்தில் மட்டுமே ஆசிய சிங்கங்கள் உள்ளன? குஜராத் மாநிலத்தில் மட்டுமே. ஆப்ஷன் பி. இயற்கை விஞ்ஞானிகள் காட்டுக்கு அரசன் என கூறும் விலங்கு எது? புலி. ஆப்ஷன் டி. சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது டேஷ். ஔகார குறுக்கம். ஆப்ஷன் பி. ஆயுத குறுக்கம் ஒலிக்கும் கால அளவு என்ன? கால் மாத்திரை. ஆப்ஷன் சி. ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது டேஷ் மாத்திரை அளவில் ஒலிக்கும்? 1.5 மாத்திரை அளவில். ஆப்ஷன் பி. திருக்குறளில் அறத்துப்பால் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? 38 அதிகாரங்கள். ஆப்ஷன் சி. உலகத்தார் உள்ளங்களில் இருப்பவர் யார்? பொய் இல்லாமல் வாழ்பவர். ஆப்ஷன் பி. ஜாதவ் பயேங் என்பவருக்கு இந்திய வனமகன் என்னும் பட்டத்தை வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். ஆப்ஷன் ஏ. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது? தந்தம். ஆப்ஷன் டி. கலித்திட என்ற சொல்லின் பொருள் டேஷ். மகிழ்ந்திட. ஆப்ஷன் பி. காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? காடு பிளஸ் எல்லாம். ஆப்ஷன் பி. துக்கம் என பொருள் தரும் சொல் எது? துஷ்டி. ஆப்ஷன் ஏ. காட்டின் வனத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது? புலி. ஆப்ஷன் பி. கரடிகளை தேனீக்களிடம் இருந்து காப்பது அதன் முடி. ஆப்ஷன்
பி. ஜாதவ் பயங் என்பவருக்கு இந்திய அரசு எந்த ஆண்டில் பத்மஸ்ரீ விருது வழங்கியது? 2015ஆம் ஆண்டில். ஆப்ஷன் சி. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என திருக்குறளை போற்றியவர் யார்? ஔவையார். ஆப்ஷன் சி. உவமை என பொருள் தரும் ஆங்கில சொல் எது? பேரபிள். ஆப்ஷன் பி. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு என்ன? ஒரு மாத்திரை. ஆப்ஷன் சி. ஜாதவ் பயங் என்பவருக்கு கவுஹாத்தி பல்கலைக்கழகம் டேஷ் பட்டம் வழங்கியது? மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கியது. ஆப்ஷன் சி. பண்புள்ள விலங்கு என்று அழைக்கப்படுவது புலி. ஆப்ஷன் டி. இந்தியாவில் உள்ள டேஷ் மான்கள் அழகில் சிறந்தவை? புள்ளிமான்கள். ஆப்ஷன் பி. மிகுந்த சுவை என பொருள் தரும் சொல் எது? அதிமதுரம். ஆப்ஷன் ஏ. சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை என்ற தலைப்பில் நூலாக்கியவர் யார்? ராஜமார்த்தாண்டன். ஆப்ஷன் சி.